தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த, இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் சொல்வார்கள். கலைஞர் கூட 20 விழுக்காடு எம்பிசின்னு கொடுத்தார். அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார். 107 சமுதாயத்தை கொடுத்துட்டார். அவரு கூட ஏதோ பண்ணியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க. அந்த அம்மையார் நல்லதும் செய்யல, கெட்டதும் செய்யல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தாரு. அதான் 10.5 விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில். சரியான முறையில் வாதம் நடக்கல, நீதிமன்றத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு பண்ணி பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்க, கொடுக்கலாம் என்று யார் சொன்ன? உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல எந்த அப்பீலும் கிடையாது. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், நியாயப்படுத்தி கொடுங்க, தரவுகள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க, அவ்வளவுதான். இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி 3 வருஷம் ஆகுது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன்னு சொல்லியே நம்பிக்கை ஊட்டினார். ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஊட்டினார். நிச்சயமா செய்யறேன். ஒரு முறை என்னன்னு சொன்னாரு, ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கிட்டு நான் கொடுக்கிறேன், அந்த அளவுக்கு சொன்னார். சரி, எங்களுக்கும் கொடுப்பாரு நம்பிக்கை. அப்புறம் பார்த்தா 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க, அது செய்ய முடியாதுங்க, அது மத்திய அரசு செய்யணுங்க. இந்த மக்கள் முன்னேறக்கூடாது, இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுவுக்கும் குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி அப்படியே இருக்கணும், முன்னேறக்கூடாது. அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு வங்கி. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும், தரவுகள் இருந்தும், உச்சநீதி வழக்கு தீர்ப்பு இருந்தும், எல்லாம் இருந்தோம், மனசு இல்லை, அவருக்கு கொடுக்கிறது மனசு இல்லை. இந்த மக்கள் படிச்சுடுவாங்க, படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க.